சோதனை வந்தால் அந்த சோதனையிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவையாக அதிமுக மீண்டும் வெற்றிகரமாக எழும். 96 அதிமுக சோதனை இல்லையா? அதிமுக அம்மா படம் போடாமலே சில பேர் வால் போஸ்ட் நோட்டீஸ் அடித்தாங்க. அப்புறம் மீண்டும் அம்மா 2001 முதலமைச்சராக வரலையா? 2006 நாங்கள் ஆட்சி இழக்கலையா? 2011 நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலையா? அதனால் இப்போ ஒரு சிறு சோதனை, ஒரு பின்னடைவு எங்களுக்குள்ள மன வருத்தங்கள் இருக்குது. அதெல்லாம் சரியாயிடும். நிச்சயமாக இந்த இயக்கம் ஒன்றுபட்ட இயக்கமாக வெற்றிகரமாக தமிழக மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதை போல அம்மா என்ன சொன்னாங்க? சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடைசியாக அம்மா சொன்னது, எனக்கு பிறகும் 100 ஆண்டு காலம் அதிமுக தமிழக மக்களுக்கு சேவை செய்யும், ஆட்சியிலும் இந்த இயக்கம் தொடரும் என்று அம்மா சொன்னார். அம்மா சொன்ன கோரிக்கை, அந்த கட்டளையின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த ஆட்சி மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்யும். அந்த தெரியாத விஷயம் யார் போய் பார்த்தீங்க? அந்த மாதிரி தெரியாத விஷயங்களை பற்றி கேட்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக அரசாங்கம் நல்லபடியாக மக்களுக்கு, எடப்பாடியாருடைய அரசாங்கம் மக்களுக்கு நல்லபடியாக சேவை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எளிமையான ஒரு முதலமைச்சராக, யார் வேணாலும் எப்போ வேணாலும் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக, ஈஸி டு அப்ரோச், எப்போ வேணாலும் ஒரு குறைபாடு இருந்தால் மக்கள் போய் சாதாரணமாக சந்தித்து அவரிடம் எடுத்து சொல்லத்தக்க வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எனவே தமிழக மக்கள் இவருடைய முதலமைச்சருடைய ஸ்தானத்தை விரும்புகிறார்கள். இவருடைய சேவையை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தையும் கட்சியையும் சிறப்பான முறையில் நாங்கள் ஒன்றுபடுத்தி நன்றாக நடத்துவோம். எக்காரணத்தை கொண்டும் திமுக என்கிற குடும்ப கட்சியை, குடும்ப ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். திமுக என்கிற குடும்ப ஆட்சியை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம். அது வந்தால் என்னென்ன டேஞ்சர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்தால் தினகரன் பத்திரிகை அலுவலக எரிப்பு, ஹைகோர்ட்டில் அடி நடந்த சம்பவங்கள், பனையூர் இரட்டை கொலை வழக்கு, இப்படி கொடூரமான சம்பவங்களாக நடக்க அதுக்கு விடமாட்டோம். அம்மாவுடைய கட்டளைப்படி ஒற்றுமையாக சிறப்பாக நாங்கள் செயல்படுவோம். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இல்லை நேற்று கூட அவர் என்கிட்ட ஃபோனில் பேசினார், நானும் பேசினேன். அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏக கிளறி மகிழ்ச்சியா இருக்கிற போதுமா? நன்றி, வணக்கம். நம்ம பேச்சால தள்ளி விட்டுருவீங்க.